வெல்கம் டு ஃபன் வித் கிட்டு சேனல். இன்னைக்கு டே 2. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தேன். ஒரு 7:54 அந்த மாதிரி இருந்தேன். ஸோ 8 o'clock வந்துட்டு வாக்கிங் போனோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். It's impossible to get you off my mind. I think about 100 thoughts and you are 99. தனியாவும் ஜீரகமும் நைட்டு சோக் பண்ணி வச்ச தண்ணி தான் இது. ஸோ இதை தான் நான் ஒர்க் அவுட்க்கு முன்னாடி எடுத்துக்க போகிறேன். A few minutes later. இப்போ வந்து 8:40 ஆகுது. 8:15க்கு நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னி டே வந்து சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். உங்களால் தான் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தூங்கிட்டாலும் அந்த இது வரும்ல, நம்ம சொல்லிட்டோம் பண்ணவே இல்லையே அப்படின்ற அந்த தாட் இருந்தது. சரி என்ன ஆனாலும் இன்னைக்கு வந்து எழுந்துடணும். எங்கள் அக்காவும் எழுப்பி விட்டா, பட் ஆனால் நான் என்னால் எழுந்துக்க முடியல. நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ இன்னைக்கு எப்படியோ எழுந்துட்டேன். நான் இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ வந்துட்டு நான் இங்கே தான் வந்து வாக்கிங் போனேன். நான் ஏன் கீழே மட்டும் காமிக்கிறேன்னா, மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும். அதனால இங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். இங்கே எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் எங்கள் வீடு. இது வந்து பக்கத்து வீடு. போகலாம் வீட்டுக்கு. ஸோ காய்ஸ், நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து அவுள் வாங்க போகிறேன். ஸோ அவுள் வாங்கிட்டு நம்ம அவுள் உப்புமா செய்ய போகிறோம். ஸோ பார்க்கலாம். வாங்கியாச்சு காய்ஸ். நான் வந்துட்டு இப்போவே எக்ஸசைஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா குளிச்சுட்டு அப்புறம் திரும்ப ஈவினிங் வந்து பண்ணிட்டு திரும்ப குளிக்கிறது தான் இருக்குது. ஸோ அதனால் டோன்ட் லவ். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. நான் பண்ணிட்டு வரேன். ஓகே. A few minutes later. ஸோ காய்ஸ், நான் வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டேன். சத்தியமாக நான் முடியல. நேற்று அதே மாதிரி தான் ஆச்சு, இன்றைக்கும் அதே தான். ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நடுவில் கேப் விட்டு பண்ணணும், பட் ஆனால் பண்ண மாட்டேன். அப்படி மூச்சு கூட விட முடியல இப்போ. ஸோ நான் போயிட்டு ஆகிட்டு வரேன். சத்தியமாக முடியல. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நான் பேசுகிறேன். தலைலாம் சுற்றுது அப்படியே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவுள் உப்புமா, கருவேப்பிலை சட்னி. ஸோ காய்ஸ், நவ் ஐ எம் பெட்டர். ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப செம்ம டயர்டு. காலேஜில் கொடுத்த அசைன்மெண்ட்லாம் எழுதணும். ஸோ பார்க்கலாம். எல்லா வேலையும் முடிக்கணும். நிறைய வேலை இருக்குது. லன்ச் வந்து எங்கள் வீட்டில் நான் செய்யலை. ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் வீட்டில் சாப்பிட மாட்டேன். டயட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒழுங்காக சாப்பிடணும். ஸோ அவங்களாம் கண்டிப்பாக ஸ்வீட் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம. நோ தேங்க்ஸ், நான் டயட்டில் இருக்கேன். கார்போஹைட்ரேட் சாப்பிட மாட்டேன். ஸ்வீட்ஸ் நோ வே. ஓ சுகரா? என் தாத்தா கிட்ட சுகர் டேப்லெட்ஸ் இருக்கு, வாங்கி தரட்டா? எனக்கு சுகர்லாம் இல்ல. ஆயில் அதிகமானா ஆயில் கம்மி ஆயிடும். பாடியில நிறைய ஃபேட் ஸ்டோர் ஆயிடும். மெட்டபாலிசம் குறைஞ்சிரும். அப்புறம் பாடியில. நிஜமாவா? ஸோ காய்ஸ், ஆரஞ்சு ஜூஸ். A few hours later. சாப்பிட்டாச்சு. சாதம் தான் சாப்பிட்டேன். பிகாஸ் நான் ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால. ஸோ அதனால சாப்பிட்டேன். நான் ஃபோட்டோ எதுவுமே அதெல்லாம் எடுக்கல. 2000 years later. ஸோ இப்போ டைம் வந்து 6 o'clock இருக்குது. சரி, நான் எதுவுமே ஸ்ப்ரவுட்ஸ் எதுவுமே எடுத்துக்காததுனால ஸோ ஆப்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஈவினிங் ஏதாச்சும் எடுத்துக்கணும்ல. நேற்றே நான் வந்து சாப்பிடல. இன்றைக்கும் சாப்பிடாம இருந்தால் ரொம்ப இதுவாகிடும். எங்கள் அம்மா வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். மிஷின் கடைக்கு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடணும். போயிட்டு அது முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ காய்ஸ், என்னால் தூக்கிட்டு நடக்கவே இல்லை. எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி மாவு அரைக்க சொன்னாங்கல்ல. இப்போ வந்துட்டு என்னால் தூக்கிட்டே வர முடியல. ஆனாலும் என்ன சொன்னாங்கன்னா பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க, டால்டா வாங்கிட்டு வர சொன்னாங்க எக்ஸ்ட்ரா.
நான் என்ன பண்ணேன், உனக்கு மனசாச்சு இல்லைம்மா, அவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டேன், எனக்கு போய் பால் வேறு வாங்கினேன். அதனால நான் வாங்கிட்டேன். ஸோ போய் கொடுக்குறேன். ஒரு பால் வாங்கினேன் சர்ப்ரைஸா. ஆ ரியாக்ஷன் கிடையாது. நீ மனசாட்சியே இல்லைம்மா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து பால் வாங்கினேன் சொன்னான். வந்தா வீட் தோசை, காலையில் வச்ச சட்னி, மத்தியானம் வச்ச கொஞ்சோண்டு சாம்பார்.